ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். என்ன பார்க்குறீங்க? இந்த டைமில் கிளம்பி எங்கே வந்திருக்கோம் தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி நாங்கள் போன இடம்தான் மலேசியாவில் பிரபலமான ஒரு பூங்கா ஜோஹர் பாகுரில் இருக்கும். ஜோஹருக்கு தாங்க நாங்கள் கிளம்பி ஃபேமிலியாக போனோம். ஜோஹர் மலேசியாவில் மிகவும் பழமையான ஜூவில் இதுவும் ஒன்றுங்க. இது 1928 ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சின்னதாக இருந்தாலும் ஃபேமிலிக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸுங்க. ஆக்சுவலாக ஜூ மார்னிங் மட்டும்தான் ஓப்பன், நைட்டு க்ளோஸு. ஆனால் டியூரிங் ரம்ஜான் ஹாலிடேஸ்னால் 3 days மட்டும் நைட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் கூட என்னமோ ஏதோ நினச்சி தான் வந்தோம். பார்த்தா செம்ம ரஷ்ஷுங்க. பார்க்கிங் கூட இடமே கிடைக்கல. ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு வந்தோம். நீங்களே இந்த வீடியோவில் பார்க்கலாம் எவ்வளோ கார்ஸ் பார்க்கிங்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ரோட்லலாம் கார்னர்லலாம் கார்ஸ் பார்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூக்கு வெளியே ஃபுட் ட்ரக்ஸ் இருக்குதுங்க. இங்கே பர்கர், ஃப்ரைஸ், ஐஸ்கிரீமு, ஃப்ரெஷ் ஜூஸு, லோக்கல் ஸ்நாக்ஸ் எல்லாமே ஈஸியாக கிடைக்கும். இப்போ நம்ம ஜூவை சுற்றி பார்த்துட்டு டயர்டாகிட்டோன்னு நினச்சிக்கோங்களேன், இந்த ஃபுட் ட்ரக்கில் சாப்பிட்றது ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்குதுங்க. ஸ்மெல்லே நம்மளை டெம்ட் ஆக்குது. கிட்ஸுக்குமே இது ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டுங்க. சரி, டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் எடுக்கலான்னு பார்த்தா ஃபுல்லாக க்யூங்க. எவ்வளோ பேர் டிக்கெட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். நாங்களும் அந்த க்யூவில் தான் வெயிட் பண்ணி டிக்கெட் எடுத்தோம். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இது நார்மல் லைட் மாதிரியே இல்லை. இது டெக்கரேட்டிவ் ப்ரொஜெக்ஷன் லைட்டிங் மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் விஷுவல் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. என் சில்ட்ரன்ஸ்லாம் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டே பேர்ட்ஸ் தான். ஆக்சுவலாக நைட் டைம்னால பேர்ட்ஸ்லாம் அவங்கவுங்க கூட்டுக்குள்ளே போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் பார்த்தது பீகாக் பார்த்தோம். அப்புறமா இந்த பஞ்சவர்ண கிளி அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து என் பொண்ணு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தா. ஒவ்வொரு பேர்ட்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குரிய தனி அழகில் அழகாக இருந்துச்சுங்க பார்க்கவே. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கேபிபரா இருக்குது. இது ரொம்ப காமான ஒரு அனிமலுங்க. இதை ஒரு சில் அனிமல்னு கூட சொல்லுவாங்கங்க. பாருங்கள், எந்த டென்ஷனும் இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக கேபிபரா பார்த்திங்கன்னா தண்ணி பக்கத்தில் தான் அதிகமாக இருக்க விரும்புவாங்க. ஸ்விம்மிங்லாம் சூப்பராக பண்ணுவாங்கங்க அவங்க. பார்த்திங்களா, அவ்வளோ க்ரௌடில் அவ்வளோ சத்தத்தில் கூலாக கேரட் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக நைட் டைம்னால் ஒரு சில அனிமல்ஸ்லாம் எங்களுக்கு கரெக்டாக தெரியலங்க. அந்த வேர்டிங்ஸ் அந்த போர்டில் எழுதியிருக்கெல்லாம் எங்களுக்கு கரெக்டாக தெரியல, லைட்டிங் இது இல்லாதனால.
அடுத்து பார்த்தீங்கன்னா இது மானு. பிளேஸ் வந்து டார்க்காக இருக்கறனால கொஞ்சம் கரெக்டாக தெரிய மாட்டுதுங்க. இந்த ஜூவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, இங்கே ஸ்லோப்பும் இருக்குது, ஸ்டெப்ஸும் இருக்குது. இப்போ என் பையனெல்லாம் நான் ஸ்ட்ரோலரில் தான் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ வயசானவங்க வந்தால் கூட அவங்க கம்ஃபர்டபுளாக எல்லா அனிமல்ஸுமே பார்க்கலாம். அங்கே பாருங்க, அங்கே டாங்கி, எவ்வளோ பேர் அந்த டாங்கியை வந்து எவ்வளோ ரசித்து பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக அந்த டாங்கி பார்க்கும்போது எங்களுக்கு இந்தியன் டாங்கி ஃபீல் தான் வந்துச்சு. எங்கள் அண்ணி ஊர் போடிக்கெலாம் போனால் இது வந்து ரோட் சைடே பார்க்கலாம். இப்போ எங்கள் பாட்டி ஊர் சிவகாசி பக்கம் போனால் கூட இது ரோட் சைடு நிறையா பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்து சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபுட்டு கொடுத்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கங்க, மலையான் டப்பீர். இது வந்து தமிழில் மலாய் நீரியான்னு இல்லை தும்பிக்கை பன்றின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஏதோ சாப்பிட்டுட்ருக்காப்புல. ஆக்சுவலாக இந்த உயிரினம் வந்து அழிஞ்சிட்டு வர உயிரினமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆஹா, அங்கே பாருங்கங்க நம்ம ஆளை. இதை குதிரைன்னும் சொல்லுவாங்க, போனி குதிரைன்னும் சொல்லுவாங்க. இதோட குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து குழந்தைய கூட நல்லா பழகுங்க. ஜூவில் பாருங்கள், லைட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கங்க, புனுகு பூனை இருக்குது. இது வந்து இங்கிலீஷில் சிவேட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பூனையோட இனம் தான். இது மோஸ்ட்லி வந்து நைட்டு தான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். நைட்டு ஆனால் நடந்துக்கிட்டே இருக்குங்க. இங்கே பாருங்கங்க, மார்பிள் நரி. இது இயற்கையாகவே காட்டில் உருவாகின இனம் கிடையாதுங்க. இது வந்து சிவப்பு நரியால் நம்ம மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இனம் தாங்க இது. இது பொதுவாகவே வெள்ளை நிறத்தில் தாங்க இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஒன்று தூங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் பார்க்குறது ரொம்ப அரியதுங்க.
அங்கே பாருங்கங்க நம்ம ஆளை எப்படி தூங்கிட்டு இருக்காருன்னு. சின்ன பசங்க அவ்வளோ கத்தி கூட அவர் எந்திரிக்கலை, அவ்வளோ ஆழமான தூக்கத்தில் இருந்தார். இப்போ நம்ம நடந்து டயர்டாகிட்டோம், இல்லை இப்போ நம்ம சில்ட்ரன்ஸ் வந்து நம்ம தண்ணி கேட்குறாங்க, இல்லை அவங்களுக்கு நமக்கு எதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நம்ம உட்காந்து கொடுக்கறதுக்கு. இங்கே பார்த்தீங்களா நம்ம தலைவர் கரடியை தண்ணி குடிக்க போகிறாப்புல. இவரை பார்த்து என் பொண்ணுலாம் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்கங்க. அவங்க வாட்ட கரடி மாமா பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க அவங்கள. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம ஜோஹர் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்கல்ல. என் பொண்ணு என் பையனும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கங்க. என் பொண்ணு ஒவ்வொரு அனிமல்ஸை பற்றி தெரிஞ்சுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. இதோட முடியலைங்க, இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல்ஸோடு உங்களை நான் பார்ட் 2ல் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.